Hi all, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம புதுசா என்ன ரெசிபி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வெஜிடபிள் பேரு டெண்டா, அது ஆப்பிள் கார்டன் கூட சொல்றாங்க. இது ஒரு சுரைக்காய் வகையை சேர்ந்தது. சுரைக்காய் நம்ம எப்படி மேலே இருக்க ஸ்கின்னை பீல் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதையும் நான் இது மேலே இருக்க ஸ்கின் எல்லாம் பீலர் வச்சு பீல் பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா புரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாய், 1 இன்ச்சு இஞ்சி, 4 பல்லு பூண்டு இடித்தது நான் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 3/4 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்து இது கூட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரெண்டு பெரிய தக்காளியோட பியூரி நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கணும். தக்காளி ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்தில் நல்லா சுருண்டு வந்துடும். தக்காளி நல்லா சுருண்டு வந்ததும் இது கூட நான் நறுக்கி வச்ச டெண்டா காய்கறி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். டெண்டா நல்லா வதங்கின பிறகு இது கூட அது வேகிறதுக்கான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட நான் 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக 2 பீஸ் தேங்காய், 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு 4-5 மிளகு சேர்த்து கிரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி 2 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். டெண்டா நல்லா வெந்துருச்சு. இதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர் ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நான் வச்சுக்கிறேன். தண்ணி நல்லா சுருண்டு வந்த பிறகு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி சேர்த்து இறக்கிக்கலாம். இந்த ரெசிபி ரொம்பவே நல்லா இருக்கும். சுரைக்காயிலிருந்து வேறுபட்டு இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி கூட வச்சு சாப்பிடலாம். ரைஸ் கூட சம்டைம்ஸ் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பி வேறு ஒரு ரெசிபியோட இன்னொரு vlogல பார்க்கலாம். டேக் கேர் அண்ட் பை பாய்.